தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறக்கூடியது. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இன்று இந்த வைகாசி பௌர்ணமி பூரணை நிறைந்த நாள். இந்த வைகாசி பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவங்களை அடிப்படையாக கொண்ட மகோற்சவம். அதேபோல் முருகன் ஆலயங்களிலே திருக்கல்யாண உற்சவம், பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவம் என்று சிறப்பாக கொண்டாடக்கூடியது இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமி, வைகாசி பூரணை. இந்த வைகாசி பூரணையிலே சாயங்கால வேளையிலே பல்வேறு ஆலயங்களிலும் கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களை வேண்டி செய்யப்படுகின்றதாகிய திருவிளக்கு பூஜை வழிபாடு. அந்த தீபத்திலே மகாலட்சுமி ஆவாகனம் செய்து தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்றதாகிய அஷ்ட லக்ஷ்மியை அஷ்ட ஐஸ்வர்யங்களை வேண்டி பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்திக்கின்றது ஒரு சிறப்பு இந்த பௌர்ணமிகள் தோறும் நடைபெறும். அதே போல் இன்றைய தினத்திலே இந்த வைகாசி மாதத்து பூரணை பௌர்ணமியிலே மத்திய மாகாணம் கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே தீர்த்த உற்சவம். நேற்றைய தினம் பஞ்சரத பவனி 5 தேர்களிலே 5 ரதங்களிலும் 5 மூர்த்திகள் நகர்வலங்களாக சென்று வந்து இன்றைய தினம் அதிகாலையிலே இந்த கண்கண்ட நதிக்கரையிலே சென்று தீர்த்தமாடுகின்ற ஒரு சிறப்பு. அவ்வாறு அந்த தீர்த்தோற்சவம் கூட அன்னை முத்துமாரி அம்பாள் சர்வ அலங்கார பூஷிதையாக புறப்பட்டு தீர்த்தத்துக்கும் ஒரு அலங்காரமான சிறிய ரதத்திலே சென்று தீர்த்தமாடுகின்ற ஒரு சிறப்பு வத்துகாம முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே நடைபெறும். அவ்வாறு தீர்த்தமாடிய பின்பு நகர்வலமாக வந்து அடியவர்களுக்கு அருள்காட்சி கொடுத்து ஆலயத்தை வந்தடைந்த பின்பு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமியில் நாமும் விரத அனுஷ்டானங்களோடு இருந்து அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது சென்று பிரார்த்தனை செய்து வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம் அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்தில் மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து
இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையினுடைய சிகரமாக இருப்பது அவரது மலைப்பொழிவு ஆகும். ஆண்டவர் இயேசு ஒரு மலையிலே அமர்ந்து தம்முடைய சீடர்கள் அவரை சூழ்ந்து அமர்ந்து இருக்கின்ற பொழுது, சமாந்தரமாக இருக்கின்ற தரையிலே மக்கள் கூட்டம் அவருடைய போதனைக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு அமர்ந்திருந்த பொழுது இயேசு திருவாய் மலர்ந்து போதித்தார் என்று மத்தேயு நற்செய்தி அழகாக 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். இங்கு 8 பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது பாக்கியவான்கள். யாரை பார்த்து நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் எளிய மனம் கொண்டவர்களாக, கனிவோடு பேசுகின்றவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, நீங்கள் நீதி கேட்பவர்களாக, அமைதியை விரும்புகின்றவர்களாக, தூய்மையான உள்ளத்தோடு இருப்பவர்களாக என்று சொல்லி வளமையாக எங்களுடைய மனித உறவாடல்களிலே, எண்ணங்களிலே, எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் எதை தாங்கியவர்களாக இருக்க விரும்புகின்றோமோ அதற்கு முரணானதாக அதிகாரத்தையும் ஆணவத்தையும் தற்பெருமையையும் சுயநலத்தையும் அழிவை விரும்புகின்றவர்களாக, பழிவ விரும்புகின்றவர்களாக, இப்படிப்பட்ட எதிர்மறையான மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனித சமூகத்திலே இயேசு மக்களை அரவணைக்கின்றவராக, இந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்காதவராக, அவர்கள் தாழ்வு மனப்பான்மையிலே, அவர்கள் உடைந்த மனதோடு இருக்கின்றவர்களை பார்த்து எளிமையான ஒரு போதனையை முன்வைக்கின்றார். ஆண்டவருடைய இறை ஆட்சி, இறை அரசு பற்றி போதிக்கின்ற இயேசு பொதுவாக எங்களுடைய சமூகத்திலே அழிவின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே ஆக்கத்திற்கான விதைகளை அவர் விதைக்கின்றார். நீங்கள் இப்படிப்பட்ட உயர்வான மதிப்பீடுகளை கொண்டு வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் பொறு பெற்றவர்கள், கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். அப்படி ஆசி கூறுகின்றார். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு ஆசி கூறுகின்றார். ஏனென்றால் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம், நாங்கள் இரக்கமுடையவர்களாக இருக்கின்றோம், கனிவோடு பேசுகின்றோம், மக்கள் எல்லோரையும் அரவணைக்கின்ற இரக்கமுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எளிமையான வாழ்விலே எங்களுடைய வாழ்வை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட எங்களுடைய அமைதியான இந்த வாழ்வுக்கு இயேசு பரிசாக நாங்கள் எல்லோரும் ஆசி பெற்றவர்கள் என்று எங்களை வாழ்த்தி அரவணைத்து நிற்கின்றார். இந்த ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ளே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று, அதற்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை உருவாக்கி கொள்ள இந்த நாளிலே நாங்கள் செபத்தோடு கூடிய முயற்சியிலே ஈடுபடுவோமாக. ஆமென்.